Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions unit exercise 1 first sum. If the ordered pairs x square minus 3x and y square plus 4y into 2 minus 2 comma 5 are equal, then find x and y. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு ஆர்டர் பேர், இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதனுடைய வேல்யூ எக்ஸாக்டாக தெரியாது, எக்ஸ் ஒய் என்னன்னு தெரியாது. அது கண்டுபிடிச்சா தான் அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். அப்படி ஒரு ஆர்டர் பேர். தென் இது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு ஆர்டர் பேர். இது வந்து ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ஆர்டர் பேரை ஈக்குவலாக இருக்குது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸுக்கும் ஆக்சிஸ் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1,1 இங்கே ஒரு 1,1 இருக்குன்னா இது வந்து ஈக்குவல்னு சொல்லுறது காரணம் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரெண்டு பேருமே எக்ஸ் ஆக்சிஸ் சேமாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ் சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் இதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் இது உங்களுக்கு தெரியாதுலா தெரியாது. பட் இந்த -2,5 இதுவும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் -2,5 தான். இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் அந்த வேல்யூ தான் உங்களுக்கு வரும். பட் அது எக்ஸ் ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்க எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்கும்போது நம்ம அதை ஈக்குவேட் பண்ணணும். அப்போது இது எக்ஸு இது ஒய், இதில் அதில் இது எக்ஸு இது ஒய். அப்போது எக்ஸை எக்ஸ் கோஆர்டினேட்டோட ஈக்குவேட் பண்ணணும். அப்படின்னா x² - 3x = -2ன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த -2 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் -3x + 2 = 0. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 2 -3. ஸோ இப்படி யோசித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2 1 வரும், மைனஸ். ஸோ மைனஸ் போட்டிங்கன்னா -3 வரும். தென் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வந்துடும். இப்போ வந்து x² இந்த சைடு எக்ஸ் போட்டுட்டு -2x இது இந்த மாதிரி நாளும் போடலாம். இங்கே 2x போட்டாலும் ஒன்றும் இல்லை. பட் காமனாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதால அது நீங்கள் காமனாக இருக்கிற மாதிரி போடுங்க, இந்த +2. ஸோ நான் 2x போட்ட காரணம் இதுதான். இந்த +2 நீங்கள் காமனாக எடுத்து 2 காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரிய ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதில் நான் எக்ஸை காமனாக எடுத்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 1x ஆக்சுவலாக காமனாக எடுத்துருக்கு. அப்படின்னா x - 1 வரும். தென் இங்கே வந்து -2 இருக்குது. ஸோ -2ல் நான் என்ன எடுக்க போகிறேன்னா -2 அப்படியே எடுத்தேன்னா உங்களுக்கு x - 1 அப்படியே வரும். ஸோ -2ல் மட்டும் வேணும், -2x -2 அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் வைக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கலாம், மற்றது வெளியே இருக்கக்கூடிய அந்த டேர்ம் அப்படியே செகண்ட் எழுதிக்கிட்டு =0. இது ஆக்சுவலாக எல்லாருமே =0 தான். இப்போ நீங்கள் x = 1 அண்ட் x = 2ன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ நான் எப்படி கண்டுபிடிச்சேன், x - 1 இந்த 0வை நான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஈக்குவேட் பண்ணேன். தென் ரெண்டாவது இந்த 0வை நான் இதுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது x - 1 கிடச்சி, தட் இஸ் x1. x - 2 ஒரு சைட் கிடைக்கும், தட் இஸ் x = 2ன்னு கிடச்சி. அதனால தான் x வேல்யூ கிடச்சிட்டு. இதுதான். இப்போ இதே போல் இன்னொன்று இருக்குது பாருங்க, y² கோஆர்டினேட்டர் ரெண்டாவது ஈக்குவேட் பண்ணணும். அப்புறம் y² + 4y = அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5. இப்போ அந்த 5 ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருந்தீங்கன்னா -5 = 0 ஆயிரும். தென் அகைன் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணிங்கன்னா 1 5s are 5 வரும். உங்களுக்கு 1 5s are 5 வரும்போது எது பெரிய நம்பர் சிம்பிள் -5, 1 5s are 5 வரும். அது இங்கே ஒரு மைனஸ் போட்டிங்கன்னா 5 - 1 4 ஆயிரும். 5 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5 கிடைக்கும். ஸோ y² இங்கே இது ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் ஒன்றும் இல்லை, நான் அங்கே போட்ட மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டு மெத்தட் ஓகே தான். அந்த ரெண்டு மெத்தடையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா y - 1ன்னு போடுவீங்க, தென் y + 5 போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சம்ஸில் இதை போட்டுட்டு வேறல, கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ஸ்லாம் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ இதில் y = 1 அண்ட் y = -5 கிடைக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச x அண்ட் y வேல்யூஸ் என்னென்னா x வந்து 1 2, தென் y வந்து உங்களுக்கு 1 அண்டு -5 அப்படி கிடச்சி. ஸோ நம்ம xy வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. தேங்க்யூ.